என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசிரியப்பராக. இந்த VBS 3ஆம் நாள் தலைப்பு கேடய கவசம் என்ற தலைப்பிலிருந்து உங்களோடு நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதற்குண்டாக தலைகளை தாழ்த்தி தேவன் நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எடுத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர், விசேஷமாக இந்த VBS 3ஆம் நாளில் கேடய கவசம் என்ற தலைப்பிலிருந்து அருமையான நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு நம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியத்து கேடய கவசத்தை பிடித்து கொண்டவர்களாக சத்ருவிடத்திலிருந்து தன்னை பாதுகாக்கத்தக்கதாக ஜெயம் பெற்று கொண்ட பிள்ளைகளாய் கர்த்தர் வாலிபர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வாலிபர்களோடும் இடைக்காராக இருக்கட்டும். ஆசிர்வதி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான வாலிப தம்பியை, இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கீங்களா? 2 நாள் VBS முடிந்தது, 3ஆம் நாள் VBSக்குள்ளே வந்திருக்கிறோம். கவசங்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் நம்ம கவசங்கிற தலைப்பில் VBS பாடத்துக்குள்ளே கலந்துக்கிறோம். இன்றைக்கு 3ஆம் நாள் கேடய கவசம்ங்கிற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சங்கீதம் 91:4 வசனத்தபடியாக பின்புதவி சொல்லுது, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். எனக்கு அருமையான வாலிப தம்பியே, கர்த்தருடைய சத்தியம் நமக்கு கேடகம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டோடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டால் கர்த்தருடைய வசனம் நமக்கு கேடகமாக இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு யுத்த வீரனை எடுத்துக்கொள்வோமானா கவசம் யார் பயன்படுத்துவாங்க? யுத்தத்தில் உள்ளவங்க கவசம் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி நம்மளும் ஒரு பெரிய யுத்தத்தில் இருக்கோம். இன்றைக்கி பெரிய கொரோனா இன்றைக்கி தேசத்தில் அநேகரை அச்சுறுத்தி கொண்டு இருக்குது, பயமுறுத்தி கொண்டு இருக்குது. இப்படி இதுலேருந்து நான் தப்பிச்சுக்கொள்வேன், இப்படி மீள்வேன்னு சொல்லி இன்றைக்கி இருக்காங்க. அப்போ இன்றைக்கி இந்த COVID-19 விடுபடுறதுக்கு ஒவ்வொரு பல்வேறு முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ இந்த VBSல நம்ம கூட இந்த COVID-19 விடுபடுவதற்கு கவசங்கிற தலைப்பில் ஒவ்வொரு பாடங்களை கவனிச்சுக்கிருக்கோம். இன்றைக்கி கேடய கவசங்கிற தலைப்புலேருந்து நம்மளோட பகிர்ந்து விடும்போது இந்த கேடயத்தை குறித்து நம்மளோட சில காரியங்களை பகிர்ந்து அந்த கேடய கவசம் உனக்கு எப்படி பயன்படுன்னு சொல்லி நீ அறிஞ்சுக்கணும்னு நான் செவிக்க விரும்புகிறேன். கேடய கவசம், முதலாவது கேடயம் எப்படி பயன்படுத்தியுமா? அந்த யுத்த வீரன் கையில் கேடயத்தை பிடித்தனா யுத்தத்தில் இருப்பார். யுத்தத்துக்கு ஒரு 2 பேர் போகிறாங்கன்னா ஒரு எதிர் 2 யுத்த வீரர்கள் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாக போவாங்க. அந்த யுத்தத்தில் அந்த கேடயம் என்பது எதிரிட்டிருந்து வருகிற அங்கே தாக்குதலை முறியடிக்க கேடயம் பயன்படுகிறது. அந்த கேடயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எதிரிட்டு வர தாக்குதல், அந்த அம்புகளோ அந்த ஈட்டிக்கு மற்ற ஆயுதங்களோ இந்த யுத்தத்தில் இருக்கிற இன்னொரு வீரனுக்கு அது ஆபத்தாய் முடியும். கேடயம் இருக்குமானா அந்த கேடயத்தை பிடிச்சு யுத்த வீரன் எதிரிட்டு இருந்து காத்துக்கொள்ள முடியும். அப்போ அந்த யுத்தத்திற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த கேடயம் பயன்படுகிறது. இன்னொன்று, அந்த கேடயம் எதிரியுடைய அம்புகளை முறியடிக்க, எதிரின் ஈட்டிகளை முறியடிக்க, ஆயுதங்களை முறியடிக்க, வீழ்த்தி போடுவதற்கு கேடயம் பயன்படுது. அப்போ ஆயுதத்துக்கு யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிற ஒரு யுத்த வீரன் எல்லா ஆயுதங்களோடு கடந்து போய் ஒரு கேடயம் இல்லாமல் போயிட்டா யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. அப்போ ஜெயிப்பதற்கு, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு, முறியதற்கு ரொம்ப கேடயம் முக்கியம். அப்போ இங்கே பார்க்குறோம் விசுவாச கேடயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி விசுவாச கேடயம் என்று சொல்லி வேதத்தில் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுது, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய சத்தியம் என்னும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள் சொல்லி வேதம் சொல்லுது. எபேசியர் 6:16 பொல்லாங்க நீயும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஒரு யுத்த வீரன் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிச்சு நிற்கணும். ஒரு கேடகத்தை ஒரு யுத்த வீரன் பிடிச்சிக்க மாதிரி இன்றைக்கி உலகத்தில் பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் நமக்கு இன்றைக்கு இந்த பாடுகள்லேருந்து பிரச்சனை நம்ம விடுவிக்க, நம்மை பாதுகாக்க விசுவாசம் என்ன கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக இருக்குன்னு சொல்லி இங்கே பவுல் இங்கே சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்குறோம். எபேசியர் நிறுவனத்தை சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் கூட இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை சமாளிச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த COVID-19 நம்ம விடுபடுறதுக்கு இன்றைக்கு நமக்கு ஒரு கேடயம் தேவை. அந்த கேடயம் விசுவாசம் என்ன கேடகம். முதலாவது பார்த்தோம் சத்தியம் நமக்கு கேடயம், 2வது விசுவாசம் நமக்கு கேடயம். இப்போ சத்தியமும் விசுவாசமும் இன்றைக்கு நமக்கு கேடயமாய் கர்த்தர் கொடுத்துக்கிறார். இந்த நாட்டில் கர்த்தருடைய சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சு சத்தியத்தை படிக்கும்போது அந்த சத்தியம் உங்களுக்கு கேடயமாக இருந்து உங்களை பாதுகாக்கிறதா இருக்குது.
எங்கே போகணும், எங்கே வரணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களை பாதுகாக்குது. ரெண்டாவது, அந்த சத்தியத்தை நீங்கள் எவ்வளவு அதிகமாக பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறீங்களோ, வாசிக்கிறீங்களோ, அதை தியானிக்கிறீங்களோ, தியானிக்க அது உங்களுக்கு கேடகமாக இருக்கும். அந்த சத்திய வசனம் உங்களை பாதுகாக்கிறதா இருக்கும். ஆகத்தான் சொல்லுது 91ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம், அவருடைய சத்தியம் உனக்கு கேடகமாகும். வாலிப தம்பி, இதுவரைக்கும் நீ பரிசுத்த வேதாந்தத்தை எடுத்து வாசித்து பார்த்துருக்கியா? வாலிப தங்கச்சி, இதுவரைக்கும் நீ பைபிளை எடுத்து வாசிச்சிருக்கியா? நீ பைபிள் எடுத்து வாசித்தா அந்த பைபிள் உனக்கு கேடகமாக இருக்கும். பரிசுத்த வேதம் உனக்கு கேடகமாக இருக்கும். பரிசுத்த வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு கேடகமாக இருந்து உன்னை பாதுகாக்கிறதா இருக்குது. ஆகதான் சொல்லுது, அவருடைய சத்தியவனுக்கு கேடகம். இரண்டாவது நம்ம பார்த்தோம், இங்கே புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், விசுவாசம் என்னும் கேடகம். அப்போ விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு வேணும்னா, இன்னைக்கு சத்தியத்தை படிக்காமல் ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் வராது. பைபிளை பற்றி, ஆண்டோடு செய்த அற்புதங்களை பற்றி, அவருடைய வல்லமையை பற்றி, அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை பற்றி தெரியாமல் விசுவாசம் சாதாரண ஒரு மனுஷன் வைக்க முடியாது. அப்போ கர்த்தர் மேலே நாம் விசுவாசம் உள்ளவங்களாம் இருக்கணும் அப்படின்னா சத்தியத்தை அறியணும், பைபிள் வசனத்தை அறியணும். அறிந்தால்தான் நமக்கு கர்த்தர் அங்கே விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு பெருக பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு யுத்த வீரன் யுத்தத்துக்கு போகும்போது, இன்றைக்கி அந்த யுத்தத்தில் நான் ஜெயிச்சிடலாம், யுத்தத்தில் எனக்கு ஜெயம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு போகும்போது தான், அந்த நம்பிக்கையில் அந்த விசுவாசத்தில் போகிறான், ஜெயம் எடுத்தான். யுத்தத்தில் போய் நான் எங்கே ஜெயிக்க போகிறேன், என்னால் ஜெயிக்க முடியுமா? அவங்கள பார்த்தா ஆள் நல்ல உயரமாக, நல்ல பலமாக, திடகாத்திரங்களாக இருக்காங்க, நிறைய ஆயுதங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு யுத்த வீரன் விசுவாசம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் ஏனாதானும் போனால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. அதே போல் இந்த யுத்த காலத்தில் விசுவாசத்தோடு கடந்து போகும்போது தான் நமக்கு ஒரு ஜெயம் வரும். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சி, இன்றைக்கு உனக்கு விரோதமாக இருக்கிற யுத்தத்தில், உன் வாழ்க்கைக்கு உனக்கு விரோதமாக சத்துரு வைக்கிற அந்த யுத்தத்தில் இனி விடுபடணும்னா, இந்த கோவிட்-19 அப்படிப்பட்ட கொரோனா அப்படிப்பட்ட வைரஸ்லேருந்து இன்னைக்கு நாம் விடுவிக்கப்படணும்னா கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டா தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு கேடகம். கர்த்தருடைய வசனத்தை படிக்க கர்த்தருடைய வசனத்திலேருந்து அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படிலாம் பாதுகாப்பு கொடுத்தாரு, கர்த்தர் எப்படிலாம் தம்முடைய மக்களை பாதுகாத்தாரு என்கிற வசனங்கள் அநேகம் இருக்குது. அப்போ அதை படிக்கும்போது உனக்கும் விசுவாசம் பெருகும். அப்போ கர்த்தருடைய சத்தியத்தை நீ எந்த அளவுக்கு படிக்கிறியோ, சத்தியத்தை நீ டெய்லி தினமும் அந்த வேதத்தை அவருடைய வசனங்களை படிக்க உனக்குள் விசுவாசம் பெருகும். வேதத்தை சொல்லப்படுது அங்கே ரோமர் அங்கே 10ஆம் அதிகாரத்தில் அப்படியா பார்ப்போம்னா, ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இன்றைக்கு உனக்குள்ள விசுவாசம் வரும்னா கர்த்தருடைய வசனத்தை நீ கேட்டால் தான் வரும். கர்த்தருடைய வசனத்தை கேட்காம, கர்த்தருடைய வசனத்தை குறித்து நீ கேள்விப்படாமல், அவருடைய வல்லமையை குறித்து கேள்விப்படாமல், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நீ கேள்விப்படாமல், நீ உனக்கு கர்த்தர் மேலே விசுவாசமே வராது. மாறாக நீ என்ன நினைப்பமா, எல்லாருக்கும் நடக்குதான் நமக்கு நடக்குது, எல்லாருக்கும் போல தான் நமக்கு அப்படி சொல்லி அந்த ஒரு என் மனநிலைக்குள்ள இன்னைக்கு அநேகர் போயிருக்காங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வாலிப தம்பியே, உன்னுடைய வாழ்க்கையில் விசுவாச கேடம் உனக்குள்ள இருக்குமானா நீ ஜெயம் எடுக்கலாம். விசுவாச கேடகம் உனக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. எனவே இந்த விசுவாச கேடகம் உனக்கு வரணும்னா இங்கே சத்தியத்தை படிக்கணும், வேதத்தை படிக்கணும், பரிசுத்த வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அப்படி வேதத்தை வாசிக்க உனக்குள் விசுவாசம் பிறக்கும். அந்த விசுவாசம் உன்னை பாதுகாக்கும். ஒரு பெரிய ஒரு அம்மா தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வியாதினால் கஷ்டப்பட்டு அநேக மருத்துவம் தேடி போனாங்களாம். நல்ல கவனமாக கேளு. அநேக மருத்துவம் தேடி போய் தன்னுடைய வீட்டில் உள்ள ஆஸ்திகளெல்லாம் செலவழித்து தனக்கு நல்ல சுகம் வேணும், அந்த வியாதியில் நான் விடுபடணும், நான் நல்லா இருக்கணும், நான் என்னை பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி யார் சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு பெரிய வியாதி இருந்துச்சு. அந்த வியாதியிலேருந்து விடுபடணும், அந்த வியாதியில் என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவம் இருக்குதுன்னு சொல்லி யாரெல்லாம் சொல்கிறாங்களோ சொல்கிறதெல்லாம் கேட்டு போனாங்க. போய் பார்த்தாங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை.
பணம் தான் மிச்சம், நேரம் தான் வேஸ்ட்டு, ஒரு சுகம் இல்லை. ஒரு நாள் அந்த அம்மா இயேசு கிறிஸ்து குறித்து அறிஞ்சு கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவ குறித்து கேள்விப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து அநேகரை சுகமாக்குறாரு, இயேசு வல்லமை உள்ளவர், இயேசு யாரை தொடுறாரோ இயேசு தொடுறவங்கலாம் சுகமாறாங்க, இயேசு தொட்டா சுகம் உண்டாகுது, இயேசு தொட்டவுடனே வியாதி மறையுது, இயேசு தொட்டவுடனே சுகம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம ஒன்று அறிந்து கொண்டாங்க. அப்போ அறிந்து கொள்ளும் போது அவங்க நினச்சாங்க, நான் இயேசுவின் வஸ்திரத்தை எப்படியாலும் தொட்டாலும் நான் சுகமாயிருவேன், தொடணும்னு சொல்லி பண்ணாங்க. அப்போ அந்த விசுவாசத்தோடு போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கூட்டம் நிறைய திரளான கூட்டம் இருந்துச்சு. திரளான கூட்டம் இருந்தபோதும் கூட அந்த திரளான கூட்டத்தின் நடுவில் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாங்க. இப்போ இயேசு கேட்டாரு, யார் என்ன தொட்டது, என்கிட்ட ஒரு வல்லம் புறப்பட்டு போச்சு அப்படின்னு சொல்லி இயேசு கேட்குறாரு. அப்போ அந்த கூட்டத்தில் நம்ம ஓடி முன்னாடி எல்லாம் உண்மையை சொல்லுவாங்க. ஏன் நான் தான் உங்கள் வஸ்திரத்தை தொட்டேன், எனக்கு பெரிய வியாதி 12 வருஷமா நான் இப்படி பெரிய வியாதினால கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் போகாத இடம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, எனக்கு சுகமே ஆகலை, உங்கள் வஸ்திரத்தை ஓர தொட்டால் நான் சுகமாவேன்னு சொல்லி நினச்சி தொட்டுட்டையா அப்படின்னு சொன்னானா. அப்போ இயேசு அந்த அம்மா பற்றினாரு, மகளே விசுவாசத்தோடு போ, உன் வேதனைக்கு சுகமாயிரு, அப்படி சமானத்தோடு போ அப்படின்னு சொன்னாராம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமானத்தோடு போய் உன் விசுவாசம் நீங்கி சுகமாயிரு. எனக்கு அருமையான வாலிப தம்பியை, அந்த அம்மா பெண்மணி விசுவாசத்தோடு வந்ததுனால அவங்களுக்கு சுகம் கிடச்சி விடுதலை ஆனாங்க, தன்னை அந்த வியாதியை விடுவித்து கொண்டாங்க. இப்போ இன்றைக்கு அந்த அம்மா விசுவாசத்தோடு போக காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சுகம் தருவார், இயேசு கிறிஸ்து போனால் நமக்கு சுகம் உண்டாகும், வியாதி விடுதலை கிடைக்கும் சொல்லி நினைச்சதுனால சுகம் பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீ வாலிபத்தமை நீ படிச்சுக்கலாம், ஒருவேளை ஒரு அடுத்த படிப்புக்கு, ஒரு அடுத்த லெவலுக்கு நீ எதுவோ ஒரு மேற்படிப்புக்கு ஒரு காத்திருக்கலாம். இன்றைக்கி இந்த COVID-19 இப்படி வந்துச்சு, எல்லாமே இப்படி ஸ்டாப் ஆச்சு, முடங்கி போச்சு, என்ன செய்வேன்னு நினைக்கலாம். கலங்காத, கர்த்தர் இந்த சூழ்நிலை மாற்ற வல்லமை உள்ளவர், இந்த சூழ்நிலை மாற்ற முடியும். அப்போ உனக்கு இந்த சூழ்நிலை மாறினா நீ என்ன செய்யணுமா? விசுவாச கேடகமாக இயேசு பிடித்து கொள்ளணும். இயேசு இந்த சூழ்நிலை மாற்ற முடியும், இயேசு என்னை பாதுகாக்க முடியும், இயேசு என் வாழ்க்கை ஆசை முடியும், இயேசு என்னுடைய வாழ்க்கை எனக்கு உண்டான எல்லா எதிர்காலத்தையும் ஆசிரியர் வாழ முடியும்னு சொல்லி நீ இயேசு மேலே நம்பிக்கைக்கணும். அப்போ இயேசு மேலே நம்பிக்கைனா சாதாரணமானது. இயேசு பற்றி அறியும் போது, இயேசு பற்றி அறிய எப்படி? பரிசுத்த வேதாகத்தை வாசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும். அது சொல்லப்படுது, அவருடைய சத்தியம் நமக்கு கேடகம். இந்த சத்தியம் என்கிற கேடகத்தை நீ பிடித்து கொள்ளணும். இந்த சத்தியத்தை பிடித்து கொள்ளணும், சத்தியத்தை படிக்கணும், சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும், வேதத்தை வாசிக்கணும். நீ வேதத்தை வாசிக்க உனக்குள்ள விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசம் உனக்குள்ள இயேசு எப்படிப்பட்டவங்கிறத செயல்பட்டு கொண்டு வரும். உனக்கு விரோதமா, உனக்கு குடும்பத்துக்கு விரோதமா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீ கலங்க மாட்ட. இன்னைக்கு அநேகர் தன் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாதனால, விசுவாசம் இல்லாதபடிக்கு தன் வாழ்க்கையில மனம் கசந்து போய் என்ன செய்வேன், என் சூழ்நிலை அவ்வளவுதான், என்னால் முடியாதுன்னு சொல்லி பலர் நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நீ அதிகமாக அறிந்து கொண்டா உனக்கு விசுவாசம் இருக்கும். அந்த விசுவாசம் கேடகமாக இருந்து உன்னை சத்துருக்களிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறதா இருக்குது. சத்ருவின் கிரியை உனக்கு தொடர முடியாது, எந்த ஒரு சத்ரு உனக்கு எழும்ப முடியாதபடி அந்த சத்ருவிட்டு உன்னை விடுவித்து உன்னை பாதுகாக்க கர்த்தருடைய வசனம் உனக்கு கேடகமாக இருக்குது. எனவே அவருடைய சத்தியம் உனக்கு கேடகம், அவருடைய வசனம் உனக்கு கேடகம். அந்த வசனத்தை நீ அதிகப்படுத்த விசுவாசம் உனக்கு கேடகமாக இருக்கும். எனவே சத்தியம் என்ன சத்தியத்தை நீ பிடித்து கொண்டு விசுவாசத்தை கேடகமாக பிடித்து கொண்டு நிற்பாயினா நீ ஜெயம் எடுக்கலாம். அப்படி ஜெயம் எடுக்கணும் உனக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த சத்தியத்தை பிடித்துக்கொள், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரப்படுத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, விசேஷமாக அருமையான பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசிரியரும் இப்படி கிருபை தாங்கட்டும். சத்தியம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களால் சத்தியம், அவருடைய சத்தியம் வசனம் கேடகம் என்று பார்க்குறமே, அவருடைய சத்தியம் எனக்கு கேடகமாகவும் சொன்ன வார்த்தைப்படி நம்முடைய சத்தியத்தை பிடித்து கொண்டு கேடகமாய் பிடித்து கொண்டவர்களாக நினைக்கட்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானித்து அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக இருக்க ஆசிரியங்க. தொடர்ந்து வாலிப பிள்ளைங்க தன் வாலிப நாட்டில் எதிர்காலத்தை குறித்து எதிர்கொடுத்து கலங்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து சூழ்நிலையில் மாற்ற முடியும், என் வாழ்க்கை ஆசிரியர் முடியும், என் படிப்பை ஆசிரியர் முடியும், இங்கே என் குடும்பத்தை ஆசிரியர் முடிக்கிற விசுவாச பிள்ளைகள் உண்டாயிருக்கிறதுக்காக கற்று ஆசிரியங்க. விசுவாசத்தோடு உங்களிடத்தில் வந்த அந்த பெண்மணிக்கு எப்படி நீ சுகப்படுத்துகிறோம், அதே போல் விசுவாசத்தோடு வருகிற ஒவ்வொருவரும் நீ பாதுகாக்கிற ஆண்டவராக ஆசிரியத்தை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.